तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. பிப்ரவரி மாதத்தில் சூரியன், செவ்வாய், புதன் பயிற்சி என முக்கிய கிரக பயிற்சிலாம் நடக்க இருக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், கிரக சேர்க்கைகள் உள்ளிட்டவற்றால் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம், பண சேர்க்கை ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். அதாவது பிப்ரவரி மாதத்தில் நடக்க உள்ள கிரக பயிற்சிகள் எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபராசியில் வகர நிவர்த்தி அடைந்து நேராக நகரத் தொடங்க உள்ளார். பிப்ரவரி 11ஆம் தேதி 2025 அன்று புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 12, 2025 அன்று சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 24, 2025 அன்று செவ்வாய் மிதுன ராசியில் வகர நிவர்த்தி அடைந்து நேராக நகரத் தொடங்க உள்ளார். பிப்ரவரி 27, 2025 புதன் மீன ராசியில் பயிற்சி ஆகிறார். கும்பத்தில் சூரியன், புதன் மற்றும் சனியின் திரிகிரகி யோகத்தை உருவாக்குத. இது சாதகமற்ற பலனை தரும். இருப்பினும் இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமைய இருக்குது. துலா ராசிக்கு மாற்றத்தை கொடுக்கும் சுக்கிரன், ஆனால் வாயில் தான் கண்டான். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு துலா ராசியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, ஜனவரி மாதம் விரைவில் முடிய போகுது. அடுத்தது பிப்ரவரி மாதம் பிறக்க போகுது. பலரும் இந்த மாதத்தை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, எப்படி இருக்க போகிறது என்று. துலா ராசிக்கான நல்ல மாற்றங்களை கொண்டு கொடுக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். வாழ்க்கையின் உச்சத்தை தொடும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு பிரபல நிறுவனத்தில் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சம்பளத்துடன் கூடிய பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். மருத்துவத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. நல்ல வேலைவாய்ப்பு ஏற்படும். 6ஆம் இடம் எப்படி வேலைவாய்ப்பை தருகிறதோ அதே சமயம் நோய் நொடியும் தரும். அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது. துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு தோல் பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தான். ராகு கேது பயிற்சி மே 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. ராகு பயிற்சியாகி கும்பராசிக்குள் வரும்போது தோல் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகும். வரக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு உணவுகள் தான் காரணமாக இருக்கும். பசிக்கும் போது மட்டும் தேவையான அளவு சாப்பிடுவது நல்லது. வயிறு தான் பிரச்சனை காரணமாக இருக்கும். சாப்பிடும் விஷயத்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுது. பாக்கியாதிபதியான புதன் பகவான் 4ஆம் இடத்தில் லாபாதிபதியான சூரியனுடன் அமர்ந்திருக்கிறதுனால படிப்பின் மூலமாகவே லாபம் சேரும். படிப்பின் மூலமாகவே வெற்றி சேரும். முன்னேற்றமான காலமாக இருக்க போகுது. 5ஆம் இடத்தில் பிப்ரவரி 4ஆம் தேதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு போகிறதுனால அங்கு புதன் சனியின் சேர்க்கை அமையுது. புதன் சனியின் சேர்க்கையால் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு குழப்பமாகவே இருக்க போகுது. படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. தனஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால
பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துளாராசியை பொறுத்தவரை செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண வரன்கள் பார்க்குறத நிறுத்துவது நல்லது. பெண்களுக்கு வரன் பார்க்குறதில் கூடுதல் கவனமாக இருக்கணும். குடியிருக்கக்கூடிய வீடு கார்னரில் இருந்தால் கூடுதல் கவனமாக இருக்கணும். துளாராசினருக்கு ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்பட போகுது. அதனால் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிங்க. 6க்குரிய குருவும் 8க்குரிய சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைவதால் இந்த காலகட்டத்தில் உடல் நலனில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. வேலை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா. பொருளாதார ரீதியாக மாற்றம் ஏற்படுமே தவிர பெரிய பாதிப்பும் எதுவும் வராது. நிறைய பொருள்களை வாங்குவதற்கான யோகம் உண்டு. வேலை மாற்றுவதற்கான வாய்ப்பு உருவாகும். நரம்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்க மேலே கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்தி பார்க்கணுங்க. வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் வாய்ப்பு உள்ளது. அதிர்ஷ்டங்கள் பெருக காஞ்சி காமாட்சியை வழிபட்டோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருங்க. இந்த மாதம் எதிலும் முன்னேற்றம் காணப்படும். விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க. முக்கிய நபரின் அறிமுகமாக உதவியும் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். மரியாதை கூடும். திட்டமிட்ட காரியங்கள் நல்லா நடந்து முடியும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்கும். பணவரத்தும் அதிகரிக்கும். பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவாகும். நீண்ட நாளாக இருந்து வந்த இராஜாங்க ரீதியிலான சிரமங்களிலிருந்து விடுபடுவீங்க. உத்தியோகஸ்தர்கள் நிலை மேம்படும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடும். சிலருக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீங்க. கலைத்துறையினருக்கு வாகனத்தை ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த தகவல் தாமதமாக வரும். கூட இருக்கிறவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லும்போது கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் உயரும். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பல வகையான யோகங்கள் ஏற்படும். அரசியல் துறையினருக்கு மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும்போது நிதானமாக இருக்கணும். தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் பிடிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். சித்திரை 3-4 பாதங்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையும். பண நடமாட்டம் சீராக இருந்து வரும். இடமாற்றம் நிலை மாற்றம் ஆகியவை சிலருக்கு ஏற்படும். தம்பதிக்குள் ஒவ்வொரு அனுகூலம் ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவாங்க. கூட்டு தொழிலில் ஈடுபாடு உள்ளவங்க அதிக லாபம் பார்ப்பாங்க. அடுத்தது சுவாதியை பற்றி நாம் பார்க்கும்பொழுது உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். பிள்ளைகளால் சந்தோஷங்கள் கிடைக்க பெறுவீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். தாய் உடல்நலனில் கவனம் செலுத்தி பார்க்கறது அவசியமாகுது. தெற்கு தென்கிழக்கு திசைகள் அனுகூலமாக தரப்போகுதுங்க. அடுத்தது விசாகம் 1, 2, 3 பாதங்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது உறவினர்களிடம் கருத்து பரிமாற்றங்களை செய்யும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. முயற்சிகளில் தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் போகிறீங்க. தாய் வழி உறவினருடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரலாம். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலில் உள்ள நவகிரக சன்னதியை 9 முறை வலம் வாங்க உங்களுக்கு நல்லதெல்லாம் நடைபெறும்.